கருவாடுன்னு சொன்னோன்னே நாக்கில் எச்சில் ஊறாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் இந்த டிஷ்ஷை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த டிஷ்ஷும் கிடையாது. அப்படிப்பட்ட கருவாடை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி குக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: 5 சின்ன துண்டு நெய்மீன் கருவாடு, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2-3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கியிருக்கேன். கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகும்போது இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. நம்ம வெங்காயம் எந்த அளவு வதக்குறோமோ அந்தளவு நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது வெங்காயத்துக்காக மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே கருவாட்டில் நம்மளுக்கு உப்பு சேர்த்துருப்பாங்க, அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடணும். இப்போ வெங்காயம் ஓரளவு வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த கருவாடை கழுவ ஆரம்பித்து சரியாக இருக்கும். முன்னாடியே கழுவி வைக்கக்கூடாது. ஏன்னா இது கருவாட்டு கடையில் கிடைக்கிற ஒரிஜினல் நெய்மீன் கருவாடு வாங்கியிருக்கேன். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முன்னாடியே ஊற வச்சோம்னா எல்லாமே நம்ம செய்யும்போது உடஞ்சிடும். இதே நம்ம பேக்கெட்டில் கடைகளில் வாங்குகிற கருவாடு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை நீங்கள் கூட ஒரு 2-3 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஆனால் இதை உடனே நம்ம கழுவிட்டு செஞ்சிடணும். கடையிலேருந்து வாங்கினோன்னு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதனால் அந்த உப்பு போகிற அளவுக்கு ஒரு 2 தடவை கழுவினா போதும். அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். இது முழு பீஸாவும் கிடைக்கும். அப்படி முழு பீஸாக கிடைச்சதுன்னா நீங்கள் முழு பீஸாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினோன்னே நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ நல்லா வதக்க விடுங்க. வெங்காயம் அதிகம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இது கடைசியாக கருவாட்டோடு சேர்த்து நம்மளுக்கு மசாலா கிடைக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் நல்லாவே வேகமாக வதங்கிடும். இப்போ கிளாஸி லுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த கண்ணாடி பதத்தில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கலர் மாறி வரும்போது நம்ம வெங்காயம் வதக்கிறத நிறுத்திட்டு இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி கடாயில் அப்படியே ஓரமாக நகட்டினீங்கன்னா உங்களுக்கு நடுவில் மட்டும் அந்த எண்ணெய் செப்பரேட் ஆகி வந்துடும். நம்ம டைரெக்டாக வெங்காயத்தில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணெயில் லைட்டாக போட்டு எடுத்திங்கன்னா அது அந்த எண்ணெய் சூட்டுக்கு லைட்டாக ஃப்ரை ஆகிடும். நான் எப்பயும் சமைக்கும் போது இந்த மாதிரி இருக்கிற ஒரு சின்ன கருவாடை வெங்காயத்தோடு உடச்சி விட்ருவேன். அதனால் உங்களுக்கு வெங்காயத்துலேயும் நல்ல கருவாட்டோட டேஸ்ட்டு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து மெதுவாக கலந்து விடுங்க, உடஞ்சிராமல். உடஞ்சாலும் வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும், இருந்தாலும் உடைக்காமல் எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளை முதல்ல போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய்லாம் ஊற்றிருக்கிறதுனால அந்தளவு காரம் தெரியாது.
இந்த மாதிரி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இந்த கருவாடுகளை மட்டும் கூட நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இது ரொம்பவும் போட்டு கலக்கும்போது உடஞ்சிரும். ஒரே ஒரு பீஸை மட்டும் நான் தனியாக அதில் விட்டுருக்கேன். அது வெங்காயத்தோடு கலந்து விடுறதுக்காக. இப்போ வெங்காயத்தோடு நல்லா கலந்தாச்சு. நம்ம இந்த தனியாக எடுத்து வச்சுருக்க கருவாடை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் தனியாக பிரித்து வந்திருக்கு. இப்போ இந்த வெங்காயத்துக்கே நல்ல கருவாட்டு ஸ்மெல் வருது. நல்லா இருக்கும். இப்போ சூப்பராக ஒரு கருவாட்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவாட்டு மசாலாவை லெமன் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் செஞ்சு இதோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கூடவே மாங்காய் கிடச்சதுன்னா அதையும் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.